ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பதிவு. ஜனவரி 13ஆம் தேதி முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நம்முடைய லக்னத்திலிருந்து சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமாக நகர்வதை மையமாக வைத்து பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்துல கிரக நிலைகள் எடுத்துட்டீங்கன்னா, முதல் 2 நாள் சூரியன் வந்து தனுசு ராசியில 12ஆம் இடத்துல இருக்கிறவரு. அதுக்கப்புறம் லக்னத்துல வந்துருவாரு. 12ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்காரு மகர கும்பத்துல. 3ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 4ஆம் இடத்துல குரு இருக்காரு மேஷத்துல. 9ஆம் இடத்துல கேது கன்னியில இருக்காங்க. லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. கடைசி நாளான 19ஆம் தேதி 12ஆம் இடமான விரைஸ்தானத்துக்கு சுக்கிரன் மாறுறார். இதுதான் கிரக நிலைகள். இப்ப முதல் நாள் வந்து திருவோண நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திலேயே மகர ராசியிலேயே சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே சொல்றாரு. 12:50 மணி வரைக்கும் இந்த திருவோண நட்சத்திரம். அப்ப நமக்கு ஒரு மாதிரி ஈடுபாடு அதிகரிக்கும். நம்முடைய முயற்சிகள் வந்து நல்ல பலன் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். நமக்கு எல்லா காரியங்களுமே சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஃபீல் உண்டாகும். அந்த 12:50க்கு மேல அவிட்ட நட்சத்திரம். அப்ப வந்து செவ்வாய் 12ல இருக்கிறதுனால, கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் இனம் புரியாத ஒரு காலதாமதங்கள் அல்லது தடுமாற்றங்கள், ஒரு வேலையை செய்யறதுக்கு சாத்தியமா இல்லையான்ற ஒரு சந்தேகம், அல்லது வந்து அதீதமான ஒரு ஒர்க்லோடு அப்படின்னு எடுத்துட்டு ஒரு நைட்டு தூக்கம் கெட்டு வேலை செய்யறது, இது மாதிரியான ஒரு இன்வால்மெண்ட்டை அங்கே உருவாக்கலாம். அல்லது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் கேதுங்கிறது எமோஷனலி ப்ராப்ளம். ஆனால் கேது நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பெருசாக பாதிச்சிடாது. அடுத்த நாள் ஜனவரி 14ஆம் தேதி காலையில் 10:22 மணிக்கு சதய நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 2ஆம் இடமான கும்பராசியில சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போறாரு. ஏற்கனவே சனி அந்த சதய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கார். சனியும் சந்திரனும் 2ஆம் இடத்துல சேர்க்கை பெறுகிறார்கள். அப்ப உங்களுடைய பேச்சு, கையிருப்பு பணம், குடும்பத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, இதுல எல்லாத்துலயுமே சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்து போகும். இப்ப அந்த பணம் வந்து வருமா வராதா, அல்லது அந்த பணம் சார்ந்த விஷயத்துல நம்ம ஒரு சில முடிவுகளை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இந்த சனியும் சந்திரனும் உருவாக்குவாங்க. ஆனால் அதே நேரத்துல நம்ம வந்து அன்னைக்கு உறவு சார்ந்து ஒரு மாதிரி அந்த டைம் பாஸ் பண்ற மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஜனவரி 15ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காரு, கேது நட்சத்திரத்துல. ஏற்கனவே 12ஆம் வீட்டுல செவ்வாயும் புதனும் கேது நட்சத்திரத்துல தான் இருக்காங்க. இப்போ செவ்வாய் வந்து பூராட நட்சத்திரத்துக்கு மாறின பிறகு புதன் மட்டும் அங்க கேது நட்சத்திரத்துல இருப்பாரு. அப்ப புதனுக்கும் குருவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும். கேது நமக்கு 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடம் என்பது என்னன்னா, இப்போ ஒரு உற்பத்தி சார்ந்த துறை இருக்கு, இல்லை படிக்கிற பசங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான திங்கிங், இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ஒரு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த துறையில் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும், வளர்ச்சிகள் தென்படும். அடுத்த நாள் ஜனவரி 16ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சந்திரன் 3ஆம் இடத்துல போறாரு. அப்போ ஏதாவது ஒரு நபரை சந்திக்கலாம், அல்லது நம்ம ஒரு புதுசாக ஒரு வழிமுறைகளை கையாளலாம். இப்படியெல்லாம் நமக்கு புது யோசனைகளெல்லாம் தோணும். சில பேருக்கு ஏதாவது ஃபீல்டை மாற்றி செய்யலாமா, இடத்த மாற்றி செய்யலாமான்ற சிந்தனைகள்லாம் தோணும். அதற்கு தகுந்தாற் போல நம்ம இயங்கி கொண்டு போகலாம். அதன் மூலம் உங்களுக்கு வரவு, பணவரவு, தன ஆதாயம் நல்லா தான் இருக்கும். ஜனவரி 17ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து 12ஆம் வீட்டில் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால
சில பேர் ஆராய்ச்சியில் இருப்பாங்க, சில பேர் பிரயாணம் பண்ணி ஒரு டியூட்டி பார்க்குறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து வேலை வந்து சாதகமாக அமையும். எதிர்பாராத செலவினங்கள் அப்படிங்கிற வகையில் இன்னைக்கு கொஞ்சம் வேலை செய்யும். 12ஆம் இடம் என்பது நமக்கு வந்து திடீர் செலவுகளை குறிக்கக்கூடியது, அல்லது ஒரு ஆஸ்பத்திரி சிகிச்சைக்காக செலவு பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கேதுவானவர் வந்து நமக்கு 9ஆம் இடத்தை அமைப்பில் இருக்கிறதுனால ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட செலவுகள், கோயிலுக்கு போகிறது, குலதெய்வம் ரீதியான வழிபாடுகள், முன்னோர்கள், பெரியவர்கள், தந்தை வர்க்கம், இதுக்கெல்லாம் கூட அது சாதகமாக அமையும். 18ஆம் தேதி அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் இடத்துல சந்திரன் மேசராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. ஏற்கனவே குரு வந்து அங்கே 4ஆம் இடத்துல மேசராசியில் அதே அஸ்வின் நட்சத்திரத்தில் போகிறதுனால இந்த 4ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்று பலன் தருகிறார். அப்போ நமக்கு ஒரு புதிய சிந்தனைகள், இடமாற்ற சிந்தனைகள், ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, ஒன்றை வித்துட்டு ஒன்று வாங்கலான்னு நினைக்கிறது, இதுக்கெல்லாம் அது வந்து வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, இந்த கேதுங்கிறவர் நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எதா இருந்தாலும் ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுல அவர் மெயின் பங்கு வகிப்பார். வெளிநாட்டு வேலையிலையும் சரி, ஆராய்ச்சி படிப்பு, உயர்கல்வி படிப்பு, இதுகளில் வந்து ஈடுபாட்டை கொடுப்பாங்க. ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும். அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி 19 வெள்ளிக்கிழமை, கடைசி நாள் பரணி நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு. இந்த நாள் சுக்கிரன் வந்து நமக்கு 12ஆம் இடத்துல தனுசு ராசியில மாறிடுறாரு. அப்ப கேதுனுடைய நட்சத்திரத்துல சுக்கிரன் போறாரு. இப்பவும் வந்து வெளிநாடு பிரயாணம், செயல் திட்டங்கள், வெளிநாட்டுக்கான வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு படிக்க போறது, ஆராய்ச்சிக்காக போறது, இதுக்கெல்லாம் சாதகமாக அமையும். சில பேருக்கு பூர்வீகம் சார்ந்த செலவுகளை கொடுத்துட்டு இருக்கோம். பூர்வீகம் சார்ந்த ஒரு சுப காரியங்கள் செய்கிறது, இதுக்கெல்லாம் நன்மையாக இருக்கும். ஆராய்ச்சி கல்விக்கும் நன்மையாக இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கட்டுக்கடங்காம போகாம பார்த்துக்கணும். செலவுகளை வந்து 12ஆம் இடம்ங்கிறது ஒரு வகையில் அவசியமான செலவுகளை இன்னும் கொஞ்சம் அகலமாக பண்ண வச்சிரும், அல்லது நமக்கு விரும்பாமையே ஒரு நிர்பந்தமாக ஒரு செலவுகளை உருவாக்கி தந்துடும். ஸோ அந்த விதத்தில் பார்த்துக்கணும். மற்றபடி ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இப்படி இந்த 7 நாட்களும் உங்களுக்கு நல்ல வகையில் சந்திரன் மூலமாக நமக்கு தெரிஞ்சாலும் கூட 12ஆம் வீட்டில் கிரகங்கள் செவ்வாய் புதன் இருக்கிறதுங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் எமோஷன் மற்றும் உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதான போக்கு கடைப்பிடிக்கணுங்கிறத அறிவுறுத்துதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.